நல்லா இருக்கீங்களா? இப்போ நான் ஆப்பமும் முட்டை உடச்சி ஊற்றின கிரேவி செய்ய போகிறேன். 4 வெங்காயம் எடுத்துக்கிட்டேன், 4 தக்காளி, பச்சை மிளகாய் 3, இஞ்சி பூண்டு, அப்புறம் வந்து கரம் மசாலா, ஜீரக மிளகு, வீட்டில் அரைச்ச தூள், அப்புறம் எண்ணெய், தேவையான அளவு எண்ணெய், பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, அப்புறம் முட்டை 5, மஞ்சத்தூள். கிரேவிக்கு தேவையான அளவுகள் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, இவ்வளோ அனைத்தும், அப்புறம் வந்து பெருஞ்சீரகம், அப்புறம் வந்து தேவையான அளவு கொஞ்சம் வெங்காயம், பாதி வெங்காயம் போட்டு அரைச்சிக்கணும். வரும் தக்காளி கொஞ்சம் போட்டுக்கணும், அப்புறம் அவ்வளோ போட்டுக்கணும். இது அவ்வளோதான். மிக்சியில் போட்டு அது வந்து போடும்போது இது சரியில்லை, நான் அரைச்சிக்கிறேன். மிக்சியில் அடித்தாச்சு. அடிச்சுட்டு ஆன் பண்ணிவிட்டு அப்புறம் கடாயை அடுப்பில் வச்சிடணும். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கணும், தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். அடுத்தது சோம்பு, தேவையான அளவு சோம்பு போட்டுங்க. சோம்பு போட்டு வெங்காயம், பாதி வெங்காயம் அரைச்சிட்டேன், பாதி வெங்காயம், எனக்கு தேவையான அளவு பாதி வெங்காயம் போட்டுக்கணும். நல்லா வதக்கிக்கணும். நல்லா பொன்னிறமாக வர வரையும் வதக்கிக்கணும். பாதி அரைச்சாச்சு, பாதி தக்காளி போடணும். அது எதுக்கு அரைச்சோம்னா கிரேவி நல்லா திக்கலாக வரும், அதனால பாதி கிரேவி அரைச்சாச்சு. வதங்கிறதுக்கு நம்ம சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கணும். இதுக்கான தேவையான அளவு சால்ட்டு, அப்போ தான் சீக்கிரமாக வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கும். பச்சை மிளகா கீரி போட்டுக்கணும். காரம் தகுந்த மாதிரி உங்களுக்கு எப்படி காரம் செய்யணும் அது தகுந்த மாதிரி போட்டுக்கணும். நம்ம 2 பச்சை மிளகா எடுத்துக்கணும். வதங்கிட்டு மேலே கொஞ்சம் மூடி போடுங்க. மூடி போட்ட பொருள் கொஞ்சம் நல்லா வதங்கும். பண்ணிட்டு நல்லா வதங்கிட்டு இப்போ தண்ணி கம்மியாக வச்சுக்கணும். தண்ணி கம்மி பண்ணி வச்சுட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு அடுத்ததை நம்ம வந்து பானையில் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இந்த பச்சை வாசம் மூடி போடணும். நல்லா மூடி கொஞ்சம் நேரம் ஓப்பன் பண்ணிட்டு நல்லா வதக்கி வைக்கணும். நல்லா வதக்கி வந்துடும். மஞ்சள், கரம் மசாலா நல்லா வதக்கி விட்டுங்க. எல்லாம் ஒன்று சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நம்ம வீட்டு அரைச்சது 2 டேபிள் ஸ்பூன் வரணும். எல்லாமே கலந்து நல்லா வதக்கிறது. தண்ணி உங்களுக்கு தேவையான அளவு, கெட்டியாக இருந்தாலும் கெட்டியாக வச்சிங்க, தண்ணியாக இருந்தால் தண்ணியாக வச்சிங்க, அது உங்களோட விருப்பம். கண்டு உப்பு பதம் எல்லாம் பார்த்து மூடி போட்டுடும். கிரேவி நல்லா கொதிச்சிச்சு. அப்புறம் முட்டையை உடைச்சி எங்களுக்கு தேவையானது 5 முட்டை எடுத்துருக்கேன். முட்டையை உடச்சி ஊற்றிட்டு கிண்டி கரண்டி போட்டு மூடி வச்சுருவோங்க. ஒரு ஃபைனலாக திரும்பி வருதுங்க. அந்த நேரம் வந்து நம்ம மல்லி தழையை தூவி விட வேண்டியதான். இந்த கிரேவி அடுத்தது ஆப்பம் பண்ணிட்டேன். ஆப்பம் மாவு ரெடியாக இருக்குது. ஆப்பம் ஊற்ற வேண்டியதான். ஆப்பம் ஊற்றி இப்படி சுற்றி வந்தோம்னா நல்லா
நல்லா சுற்றணும். நல்லா சுற்றி இப்படி வந்துட்டோம்னா கொஞ்ச நேரம் மூடி போட வேண்டும். தரங்க அப்போ நல்லா இந்த ஓரத்தில் நல்லா மொறுமொறுன்னு வர்ற வளைவுக்கும் நீங்கள் அது நல்லாயிருக்கும். நம்ம சுட்டு வச்சோம்னா அப்படியே அந்த அந்த அப்படியே இருக்கும், இல்லைன்னா அமுங்கி போயிடும். நான் ஆன் பண்ணவே இல்லை. அப்போ ரெடி ஆயிடுச்சு. அப்போ ரெடி ஆயிடுச்சு. முட்டை கிரேவி ரெடியாக இருக்குது. நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்